Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல எர்க்னா ட்ரிப்புக்கு போனதை நினைச்சு தான் என் மேல கோவமா இருக்கான். நான் அவனை தனியா விட்டுட்டு பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லியாம் வீட்டுக்கு வரான். வந்தவன் லியாம் பேசினதையெல்லாம் நினைச்சு சோகத்துல நைட் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம லியாம் மனசுக்குள்ள இந்த வீடு முழுக்க சந்தோஷமும் சிரிப்பும் நிறைஞ்சிருந்தது. ஆனா இப்ப திடீர்னு எல்லாமே மறைஞ்சு போய் என்னை மூச்சு திணற வைக்குது. எர்க்கி என்னால எப்படி உன்னை விட்டு பிரிய முடியும்? என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அப்ப நம்ம லியாம்க்கு எர்க்கோட அவன் சந்தோஷமா இருந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வர அதுல லியாம் எர்க்காக சூப்பர் ரெடி பண்ணி கொண்டு வந்து லியாம் கிட்ட இந்த டிஷ் நானே உனக்காக என் கையால செஞ்சிருக்கேன், இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க அதை கேட்ட லியாம் எர்க் பண்ண அந்த சூப்பை எடுத்து குடிச்சு பார்க்க அந்த சூப்ல பாத்தீங்கன்னா உப்பு காரமும் நிறைஞ்சு வழிய அதை குடிச்ச லியாம் எர்க்கோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சூப் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான எர்க் அப்படியா அப்ப நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி எர்க் வேகமா அந்த சூப் எடுத்து குடிக்க உப்பு காரமும் அதிகமா இருக்கிறத பார்த்த எர்க் அவன் குடிச்ச சூப்பை கீழே துப்பிட்டு இந்த சூப் ரொம்ப கேவலமா இருக்கு, இதைத்தான் டேஸ்டா இருக்குன்னு சொன்னையான்னு கேட்க லியாம் அந்த அளவுக்கு மோசமா இல்ல நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல அதை கேட்ட எர்க் நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி சொல்றேன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க அதை பார்த்த லியாம் எர்க்க கட்டி பிடிச்சுக்கிட்டு பரவாயில்ல விடு, நீ இனி குக் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, உனக்கு பிடிச்சதை குக் பண்ணி தரக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்க எர்க் இருந்தாலும் நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் அப்படி நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீனா உன்னோட மொத்த லவ்வையும் எனக்கு கொடுத்துரு, நான் உன் காதலோட உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல லியாம் சொன்னதை கேட்ட எர்க் வெக்கத்துல முகம்லாம் செவந்து போய் என்னது நம்ம குழந்தையா, நீ இப்போ குழந்தை வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க லியாம் ஆமா, ஏன்னா என்னோட ஒய்ஃப் ஒமேகா இல்ல, அப்ப எனக்கு கண்டிப்பா அழகான ஒரு குழந்தைய நீ பெத்து கொடுத்தே ஆகணும், அதனால சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து உன்னோட கடமையை நீ தான் நிறைவேற்றணும்னு சொல்லி லியாம் வேகமா எர்க்க அலைக்க தூக்கி வச்சுக்கிட்டு நாம வேணா அதுக்கான வேலைகளை இப்ப இருந்தே ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல அதை கேட்ட எர்க் வெக்கப்பட்டுக்கிட்டே எதுக்காக நீ இப்படி என்ன கிண்டல் பண்ற, நீ இப்படி என்ன கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட லியாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அதையெல்லாம் லியாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே எர்க் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா, நீ வேணா அந்த சத்தியத்தை மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது, நாளைக்கு நான் உன்னை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்க இங்க அடுத்த நாள் பெய்ஜிங்ல பயங்கரமா காத்து மழையும் அடிச்சிட்டு இருக்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம எர்க் மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல யாராவது என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அப்பவும் இந்த மாதிரி நேரத்துல நான் ஒர்க் முடிச்சு வர வரைக்கும் லியாம் எனக்காக ஆபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அந்த நாட்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த எர்க்கோட ஃப்ரெண்ட் நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, உன்னோட ஒர்க் டைம் முடிஞ்சது, வெளியே வேற மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு சொல்லி கேட்க எர்க் நான் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து எர்க் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அவர் இவ்ளோ மழையிலயும் உனக்காக ஆபீஸ் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு ஷாக்கான எர்க் என்னது லியாம் திரும்ப வந்திருக்கானா, நேத்து நான் இவன் கிட்ட நடந்துக்கிறத வச்சு லியாம் என் முகத்துல கூட முழிக்க மாட்டான்னு நினைச்சா இவன் திரும்பவும் வந்திருக்கான், நான் இது எதிர்பார்த்தது தான், அவன் அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு கொடுக்க மாட்டான், அதனால இனி நான் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி எர்க் அவனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பையனை ரெடி பண்ணி ஆபீஸ்ல இருந்து ஒன்னா அந்த பையன் கூட வர எர்க் ஒரு பையன் கூட ஒன்னா வரத பார்த்த லியாம் பயங்கரமா ஷாக் ஆகி நம்ம எர்க்க பார்த்துட்டு இருக்க அங்க வந்த எர்க் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க அதை பார்த்த லியாம் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நான் வீட்டுல உனக்காக உன்னோட ஃபேவரட் டிஷ் எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்கேன், ப்ளீஸ் என் கூட வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட எர்க் எதுக்காக நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற, நேத்தே நமக்குள்ள எதுவும் இல்லைங்கிற விஷயத்த தெளிவா உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறமும் எதுக்காக திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கிற, ப்ளீஸ் என் வாழ்க்கையை விட்டு போயிருன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் நேத்து நீ பேசினது எதையுமே என்னால உண்மைன்னு ஏத்துக்க முடியல, ஏன்னா நீ எப்பவும் என் கூடயே இருப்பனும், என் வாழ்க்கை மொத்தமும் நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருப்பனும், எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அப்படி நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை எல்லாம் எப்படி உன்னால வெறும் ஒரு வாரத்திலே மறந்திருக்க முடியும், நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்க கூடாது, நான் அந்த ட்ரிப்புக்கு போனதுனால தான் நான் இன்னைக்கு உன்னை இழந்துட்டு நிக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்னோட போன் அட்டன் பண்ணதுனால உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா வேலைகளை முடிச்சு உன்னை பாக்குறதுக்காக இங்க ஓடி வந்தேன், ஆனா இங்க வந்து பார்க்கும்போது எல்லாமே குழப்பமா இருக்கு, எதனால இப்படி ஆச்சு, இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்க அதுக்கு காரணம் எனக்கு உன் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு, நான் உன்னோட காதல்ல மாட்டிக்கிட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துட்டதா ஃபீல் பண்ணேன், என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு உன்னை காதலிச்சதுதான், நீ அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி எர்க் அவன் கூட்டிட்டு வந்த பையனோட கையை பிடிச்சு இவரு தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட், இவரு உன்னை விட என்ன அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிறாரு, நான் இவரு கூட என்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா வாழ நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத, எனக்கு உன் முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லைன்னு
போறான்னு சொல்ல எர்க் சொன்னதை கேட்ட லியாமோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போக எர்க் பக்கத்துல இருந்த பையன் லியாம் கிட்ட, இங்க பாருங்க, நான் எர்க்கோட பாய் ஃப்ரெண்ட், நீங்க எர்க்க உண்மையாவே லவ் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா அப்புறம் அவனை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பையன் எர்க்கிட்ட, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் ஜோடியா அங்கிருந்து போக அதை பார்த்த லியாம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம அழுதுட்டு இருக்க, இங்க அந்த பையன் எர்க்கிட்ட, நீ ஓகே தானே, எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க, எர்க் நான் நல்லா தான் இருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து போக இங்க நம்ம லியாம் நடு ரோட்ல நின்று அழுதுகிட்டே, எர்க் நான் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி அழுதுகிட்டே லியாம் வீட்டுக்கு வந்து அவனோட அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நான் இப்போ அமெரிக்கா போக ரெடியா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட லியாமோட அம்மா, என்ன சொல்ற லியாம், நீ யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்தியா, நீ அமெரிக்காக்கு போயிட்டா அப்புறம் எர்க் என்ன பண்ணுவான், அவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சியான்னு சொல்லி கேட்க, லியாம் நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்ல அதை கேட்ட லியாமோட அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, சாரி லியாம், நான் இதை பத்தி கேட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா, லியாம் இனி நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன், உன்னோட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடிச்சு நான் உனக்கான ஒர்க்கை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட்ல உன்னை நான் அமெரிக்காக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் லியாம் நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் உன்னோட அம்மா, நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேங்கிறத மறந்துடாதன்னு சொல்ல அதை கேட்ட லியாம், எனக்கு புரியுதுமான்னு சொல்லி காலை கட் பண்ண இங்க லியாமோட அம்மா, என்னடா நடக்குது இங்க, நான் அந்த எர்க்க பயமுறுத்தி என் பையனை விட்டு பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா இந்த எர்க்கு என்னடானா லியாம பிரேக்கப் பண்ணிட்டான், நாம இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, எப்படியோ அந்த எர்க்கு என் பையன் வாழ்க்கையை விட்டு போயிட்டான், அதனால இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியான அவங்க அம்மா அவங்க சொன்ன மாதிரியே லியாம அமெரிக்காக்கு அனுப்பி வைக்க அப்ப எர்க் வாய்ஸ் ஓவர்ல, லியாம் அவனோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்காகவும் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 5 வருஷத்துல எனக்கு லியாம் ஒரு தடவை கூட காலோ மெசேஜோ எதுவும் பண்ணல, அதே சமயம் நான் பிரெக்னெண்டா இருந்து என்னோட குழந்தைய பாதுகாப்பா பெத்தெடுத்தேன், நான் பண்ண எல்லாம் என் குழந்தைய லியாமோட அம்மா கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தாங்கிற விஷயத்த லியாம் புரிஞ்சுக்குவான் நான் நம்புறேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க அதை பார்த்த எர்க்கோட பையன் பால், பப்பா நீங்க எதை பத்தி இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் பேசுறத நீங்க கேக்குறீங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எர்க், ஆமாப்பா நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல பால், அப்ப சொல்லுங்க எதனால என்னோட டாடி என்ன பார்க்க வரல, நான் அசிங்கமா இருக்கிறதுனால தான் டாடி என்ன பார்க்க வரலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எர்க், யார் அப்படி சொன்னது, அந்த மாதிரி எதுவும் இல்ல, பால் மாதிரி அழகான அறிவான பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது, பால் மாதிரி ஒரு பையனை எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா தூங்குனா தான் காலையில சீக்கிரமா எழுந்து ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாட முடியும், அதனால சமத்தா இப்ப நீ தூங்க பார்க்கலான்னு சொல்ல அதை கேட்ட போல, சரி பாப்பா நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது, நான் சீக்கிரமா தூங்குனா தான் நாளைக்கு நான் சீக்கிரமா எழுந்து ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா விளையாட முடியும்னு சொல்லிக்கிட்டே எர்க் மேல படுத்து தூங்கி போக இங்க எர்க் தூங்காம அழுதுகிட்டே, லியாம் என்னை விட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆயிடுச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துல லியாம் அவனை மாத்திக்கிட்டு அவன் அம்மா சொன்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அழகான குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு லியாமோட ஞாபகம் அதிகமா வருது, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அடுத்த நாள் பால் நல்லா தூங்கி போக எர்க், போல் எழுந்திரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எழுந்து பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, அப்பதான் நீ சீக்கிரமா ஸ்கூலுக்கு போக முடியும்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதை கேட்ட பால், சரி பப்பான்னு சொல்லி வேகமா எழுந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே எர்க்க பார்த்து, பப்பா ஐ லவ் யூன்னு சொல்ல அதை கேட்ட எர்க், ஐ லவ் யூ டூ செல்லோன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி பாச மலைய பொழிஞ்சிட்டு இருக்க இங்க ஏர்போர்ட்ல 5 வருஷமா அவன் வாழ்ந்த ஊரை விட்டு அமெரிக்காக்கு போன நம்ம லியான் பயங்கரமா மாஃபியா கேங்ஸ்டரா மாறி என்ட்ரி கொடுக்க லியாம்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த அவனோட ஆட்கள் எல்லாம் லியாம வெல்கம் பண்ண இப்போ ஒரு வழியா லியாம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப லியாமோட மேனேஜர் லியாம் கிட்ட, டைரக்டர் சார் நீங்க எதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த பைஜிஎம் சூஸ் பண்ணீங்க, அப்படி இந்த பைஜிஎம்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன் கேக்குறேன்னா நான் கூட நீங்க நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக சிங்கப்பூரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சிருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட லியாம், பைஜிஎம்ல சைனாவோட பொருளாதார அரசியலும் கல்வி கட்டமைப்பும் நிறைய இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த இடம் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பொருத்தமானதா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர், அப்படியா, ஆனா நீங்க அமெரிக்காக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையானு சொல்லி கேட்க லியாம், மாமா நான் அமெரிக்காக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் இருந்தேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வெறும் என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா மட்டும் வரல, என்னோட பழைய கணக்கை ஒன்னு செட்டில் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், என் இதயத்தை சுக்குநூறா உடைச்ச ஒருத்தன் இங்க இருக்கான், அவன் எனக்கு எந்த அளவுக்கு வேதனையை கொடுத்தானோ அதை விட அதிகமா அவனுக்கு 1000 மடங்கு வேதனையை கொடுத்து அவனை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல அவன் பேசினதையெல்லாம் கேட்ட மேனேஜர் வாய்ஸ் ஓவர்ல, டைரக்டர் லியாம் அமெரிக்கால எல்லாரும் இறக்கமே இல்லாத மனுஷன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா லியாம் அவரோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு, அது மட்டும் இல்லாம டைரக்டர் லியாம் அமெரிக்காலேயே பிரபலமான மாஃபியாவோட கேங்ஸ்டர் லீடரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர் யாரை பத்தியும்
பத்தியும் கவலைப்படாம அவர் தைரியமா அவர் நினைச்சதை நடத்துறதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இங்கேயும் அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்காருன்னா இனி அந்த பர்சனால உயிர் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே நம்ம லியாம பார்த்துட்டு இருக்கேன். இங்க நம்ம லியாம் என்னடானா எப்படா இறக்க கொள்ளுவோங்கிற கொலை வெறியோட வந்துட்டு இருக்கிறதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் பண்றாங்க. அப்புறம் டியர்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். யூடியூப்ல 3 எபிசோட் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. இனி நான் எபிசோட்ஸ் போடணும்னா காமிக்கா தான் நான் போட முடியும். உங்களுக்கு காமிக்கா போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சீக்கிரமாவே இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சீரீஸ்க்கு போயிடலாம். ஓகே, நீங்க நான் போற சீரீஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.